நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை ஜெபத்திலே நம்ம நோக்கிப்பார். 6 நாள் உன கழித்தவர் இளை பாரியேளினில் கழித்தவர் 6 நாள் உன கழித்தவர் இளை பாரியேளினில் கழித்தவர் கூறும் பூரண ஆசீர்வாதத்தை குறித்துணை களைக்கிறார். ஓய்வு நாளிது மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. நான் முதல்ல உங்களோட பாட்டு நடத்தும் பொழுது சில காரியங்களை சொன்னேன். சிலர் வேதத்தை சில நோக்கத்தோடு கூட வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க. சோ அதுக்கு நோக்கத்துக்குரிய காரியங்களே வசனத்தை மாத்திரம் எடுத்து அவர்கள் தங்களுடைய ஊழியத்திற்கென்றோ அல்லது தங்களுடைய தியானத்திற்கென்றோ அல்லது தங்களுடைய சபைக்கென்றோ அதை தான் அவர்கள் வைத்து பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். பிகாஸ் ஐ நெவர் ரீட் எனி புக்ஸ். மற்றவர்களுடைய காரியங்களை நான் விரும்பி வாசிக்கிறதில்லை. ஏனென்றால் வாசித்தால் நானும் அவர்களைப் போல வழி தருமாறி விடுவேன். ஆகையினாலே வேதத்தை நான் கருத்தாய் நான் வாசித்துக் கொண்டே இருப்பேன். அதுல இருக்கிற அந்த சத்தியம் இட்ஸ் ஃபுல் ப்ரூஃப். அதை விட்டோம்னா உங்களுக்கு வேற எந்த சத்தியமும் அதுல இருந்து கிடைக்காது. எந்த பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய தியாலஜியனா இருக்கட்டும், அவர்கள் பேசுகிற சத்தியத்தில் அவர்களுடைய நோக்கம்தான் வெளிப்படும். வேதத்தின் நோக்கம் வெளிப்படவே படாது. ஆகையினால் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். அதாவது கர்த்தர் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதுதான் பாக்கியம் என்று, பலவீனரை தாங்குகிறது ஏழைகளுக்கு கொடுக்கிறதை வைத்து அவர் சொல்லல. எல்லா விதத்திலும் என் வாழ்க்கையின் மூலமாயும் சரி, என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாயும் சரி, எல்லா விதத்திலும் கர்த்தர் கொடுக்கிறவர், அவர் வாங்குகிறவர் அல்ல என்று அவர் பிரசங்கித்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி வேத புத்தகத்தை நான் 100 தடவை வாசித்திருப்பேன். எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படி என்றால் அது உண்மையாய்த்தான் இருக்கும் என்று நான் வேதத்தை துருவி துருவி வாசித்து பார்த்தேன். அது எங்கேயுமே புலப்படலை. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார், கர்த்தர் தாம் சொன்னதையும் அவர் செய்ததையும் அவர் செய்த அற்புதங்களையும் நான் புத்தக வடிவிலே நான் எழுதியிருந்தால் இந்த உலகம் கொள்ளாது. கர்த்தர் சொன்ன யாவையும், அவர் செய்த யாவையும், அவர் செய்த அற்புதங்கள் யாவையும் நான்
எழுதுவேன் என்றால் இந்த உலகமே கொள்ளாது. ஆகையினால் தான் none of the gospel writers wrote about this particular aspect. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று no gospel writer has written, but only the Luke has written it in the Acts of Apostles. அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதின லூக்கா மாத்திரம் அந்த பவுல் சொன்னதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அதை கேட்டிருப்பாங்க, அதை எழுதி வைக்கல காஸ்பல். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய ஊழிய பாதையில் 35 ஆண்டுகளும் இது என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு சத்தியம். ஆண்டவர் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படி நான் உள்ளத்தில் பாரத்தோடு கூட வேதத்தை வாசித்த பொழுது 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 17 நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டீங்கன்னா அங்கு அந்த அதிகாரத்தை வீடு சென்று வாசிங்க. நீங்க 24-25 நான் வாசிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கைகளினால் கட்டின ஆலயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அதை பத்தி பேசினா நான் மாதக்கணக்காய் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நான் விளக்குவேன். ஒரு முதல் பாயிண்ட்ல அதை விளக்குவேன். அவர் மனுஷர்கள் கையினால் கட்டின ஆலயங்களிலே வாசம் பண்ணுகிறதில்லை என்று சொன்னவர் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார் என்றதை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவேன். 25வது வசனம் முக்கியமான வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, உங்கள் ஆண்டவர் யாராம்? கொடுக்கிறவர். உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர், உனக்கு நாசியிலே சுவாசத்தை கொடுக்கிறவர், அவர் சகலத்தையும் கொடுக்கிறவர். அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்கிறவர் மனுஷனிடத்தில் எனக்கு தேவை இன்னது என்று அவர்கிட்ட கேட்க மாட்டாராம். எனக்கு இது தேவை என்று மனுஷர்களிடத்தில் கேட்க மாட்டாராம், வாங்க மாட்டாராம் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 17ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை இவர் இந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். நல்லா கவனிக்கணும். That's why I got inspiration. அவர் சொல்லி இருக்கிறாரே அதை இந்த இடத்துல பிரசங்கிக்கிறார். கொடுக்கிறவர், அவர் வாங்குகிறது இல்லை. மனுஷர்கள் மூலமாய் பணிவிடை, மனுஷர்களிடத்தில் இது எனக்கு தேவை என்று சொல்லி கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. கொடுக்கிறவர் தான், அவருக்கு கொடுக்கத்தான் தெரியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதை நீங்க புரிந்து கொள்வீங்க. தெசலோனிக்கே பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்துவிட்டு பெரேயா பட்டணத்திற்கு வருகிறார். பவுலடியாரும் சீலாவும் தீமோத்தேயும் பெரேயா பட்டணத்திலே வந்து ஊழியம் செய்யறாங்க. அப்ப அந்த பெரேயா மக்கள் வந்து மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை என்ன ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் தெசலோனிக்கே பட்டணத்திலே சில யூதர்கள் பவுலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அவர்கள் பெரேயா பட்டணத்திற்கு வந்து அவர்கள் கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது அந்த ஜனங்கள், இவரோடு கூட இருந்த அந்த ஜனங்கள் பவுலை கப்பல் ஏற்றி அத்தேனே பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டு சீலாவும் தீமோத்தேயும் அந்த பெரேயா பட்டணத்திலே இருக்கிறாங்க. வேதத்திலே அப்படிதான் எழுதப்பட்டிருக்க. இவர் அத்தேனே பட்டணத்துக்கு கப்பல் பிரயாணப்பட்டு வருகிறார். அந்த பட்டணத்தை சுற்றிலும் அவர் சுற்றி பார்க்கிறார். அது விக்கிரகங்கள் ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். அந்த அத்தேனே பட்டணத்திலே அநேக விக்கிரகங்களை பார்க்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்க வேண்டும் பலிபீடங்களை பார்க்கிறார். பட் ஐ எம் நாட் கோயிங் டு பிரீச். விக்கிர ஆராதனை பண்ணுகிற நீங்க நான் சொல்லல.
எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லார் தெய்வத்துக்கும் ஒரு பலிபீடம் இருக்கிறது. எல்லா தேவர்களையும் அவர்கள் ஆராதிக்கிறாங்க, பூஜை பண்ணுகிறார்கள். அந்த பலிபீடத்துக்கு நடுவே இடையில ஆராதிக்கப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை வைத்து அதையும் அவர்கள் ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கப்படாத தேவனுக்கு என்று அநேக இல்ல, அறியப்படாத தேவனுக்கு, அறியப்படாத தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை, நான் ஆராதிக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டேன், அறியாத தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதையும் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அந்த ஜனங்களை குறித்து பவுலடியார் எழுதுகிறார். அந்த இடத்துல பவுலடியார் சொல்லியிருக்கிறார் என்ன, அவர்கள் நூதனமான பிரசங்கத்தை கேட்கிறவர்களாம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அவர்கள் யாராம் அந்த ஜனங்கள்? நூதனமான பிரசங்கத்தை கேட்கிறவர்களாம். நூதனமான பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட தர்க்கித்து என்ன என்று அறிந்து கொள்ள விரும்புவார்களாம். அவர்களோடு கூட ஆர்கியூ பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி, நீ விசித்திரமா பேசுறீங்க, இது உண்மையா இல்லது பொய்யா என்று அவர்களிடத்தில் அவர்கள் தர்க்கித்து அதை அறிந்து கொள்வார்களாம். அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் மத்தியில், ஆகையினால் தான் இந்த அறியப்படாத தேவனுக்கென்று ஒரு பலிபீடம். இப்ப நீங்க மேலே நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து செல்லுகிறவர்கள் இந்த அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அவர்கள் அறியாத தேவனை குறித்து அவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்கல்ல. இங்கிருந்து போகிற ஜனங்கள் அந்த அமெரிக்கர்கள் அறியாத தெய்வத்தை பற்றி இவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அதை அந்த அமெரிக்க ஜனங்கள் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. நூதனமான ஒரு பிரசங்கமா இருக்கிறது என்று சொல்லி அதை கேட்கிறதுக்கு ஒரு பெரிய திரளான கூட்டம் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் இருக்கிறது. யாராவது ஒரு பிரசங்கியார் தசம பாகம் செலுத்தக்கூடாது, ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறது இல்ல, அதனால ஆலயத்தில் போய் நீங்க தொழுகை செய்யறதெல்லாம் நீங்க நரகத்துக்கு தான் போறீங்க அப்படின்னு சொல்லுகிற பிரசங்கிமார்கள் உண்டு. அதை கேட்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டத்திலே அவர் எழுந்தின்று மார்ச் மேடையிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். அவர் சகலத்தையும் கொடுக்கிறவர், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர், உங்களுக்கு சுவாசத்தை கொடுக்கிறவர், அவர் உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர். உங்கள் கையினாலே எனக்கு தேவை என்று அவர் ஒன்றையும் வாங்கிக் கொள்கிறதில்லை என்று அவர் பிரசங்கிக்கிறார். மற்ற காரியங்கள் என்னுடைய மனதை கவர்ந்து இழுக்கல. இந்த 2 வசங்கள் என் மனதை மிகவும் அதிகமாய் கவர்ந்தது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க. நாம் திரியேக தேவனை வணங்குகிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஜீசஸ் ஒன்லி குரூப் இல்லையா? இங்கே யாரும் இல்லையே. நம்முடைய நம்பிக்கை என்ன? அவர் பிதாவானவர் மூவராகவும் இருக்கிறார், மூவர் ஒருவராகவும் இருக்கிறார். அப்படிதானே நம்புகிறோம்? ஆமாவா இல்லையா? நாம் மூவராகவும் அவர் காணப்படுகிறார், ஒருவராகவும் காணப்படுகிறார். அதே முதல் அதிகாரத்தில் நாம் அவர் மூவராய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கு மூவராய் அந்த இடத்திலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோர்தானிலே நிற்கிறார் ஞானஸ்நானத்திற்கு. ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி வருகிறார். வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆவியானவருடைய அந்த பிதா ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற அந்த பிதாவினிடத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. இதை குறித்து
வேதநாய சாஸ்திரியர் ஒரு அருமையான ஒரு கற்பனை பண்ணி ஒரு சம்பவத்தை சொல்லி இருப்பார். எனக்கு மிகவும் என்னுடைய உள்ளத்தை அது அதிர பண்ணினது. ஒரு விசை பல்லவத்திலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததாம். அதுல பிதா, குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியானவர் 3 பேரும் அதிலே பங்கு பெறுகிறார்களாம். அப்பொழுது பிதாவானவர் சொல்லுகிறாராம், விழுந்து போன ஆதாமையும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையும் எடுத்து கட்டுவதற்கு நம் 3 ஒருவர் பூமிக்கு இறங்கி போய் மனு உருக்கொண்டு மனுஷனாக பிறக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை அவர் இந்த இடத்துல பேசியிருக்கக்கூடும். நான் அதை ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். 3 பேரில் ஒருவர் பூமியிலே இறங்கி போய் மனுஷ ரூபத்திலே பிறந்து இந்த ரட்சிப்பின் காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசுவானவர் நான் போகிறேன் என்று அவர் தன்னை முன்னிறுத்திக் கொண்டார். நான் போகிறேன், மனுக்குலத்தை தாவீதின் கூட விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுத்து கட்டுவதற்கு நான் போகிறேன், விழுந்து போன ஆதாமை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதற்கு நான் போகிறேன் என்று அவர் இறங்கி வருகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால், குற்றமற்றவராய் இருக்கிறபடியினால், கரை திரையற்றவராய் இருக்கிறபடியினாலே அவருக்கு ஒரு கன்னியின் கற்பம் அவசியமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல். He wanted a womb of a chaste young girl. ஒரு கன்னியின் கற்பம் அவருக்கு வேண்டியதாயிடுச்சு. அப்போ அவர் கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு கன்னியின் கற்பம் வேணும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு தூதனை அனுப்பி மரியாளிடத்திலே அதை சொல்லுகிறார். அந்த தூதன் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மரியாள் தன்னுடைய கற்பத்தை ஆண்டவருக்கென்று கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவள் தன்னுடைய கற்பத்தை திறந்து ஆண்டவருக்கு கொடுத்து, நான் உமக்கு அடிமை. அந்த கற்பத்தின் கனிதான் உன்னையும் ரட்சித்தது, என்னையும் ரட்சித்திருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். அன்றைக்கு அந்த மரியாள் தன்னுடைய கற்பத்தை ஆண்டவருக்கு கொடுக்காதிருந்தால், யோசித்து பார்ப்போம், அவர் கேட்காமலே அந்த தூதன் வந்து சொன்ன மாத்திரத்தில் நான் உனக்கு அடிமை என்று கற்பத்தை திறந்து கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிறவர், அவர் வாங்குகிறவர் அல்ல என்று நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதை குறித்து தான் பவுலடியார் சொல்கிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. சொன்னது மட்டுமல்ல, அப்படி வாழ்ந்து காண்பித்திருக்கிறாரே என்று சில காரியங்களை சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த முகவுரையை கேட்ட நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து சகலத்தையும் நாம் வாங்கிக் கொள்கிறோம், பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறவர் தான். ஆனால் நாமும் அப்படியே கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறவர். எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்றீங்க? அவர் கொடுக்கிறவர், என்னையும் அப்படிப்பட்டவனாக மாற்ற வேண்டும் என்றுதான் அவர் மனு உருக்கொண்டு இந்த உலகத்திற்கு பிறந்தால், வாழ்ந்து காண்பித்தார். நானும் அவருக்கு கொடுக்கிறவனாக காணப்படணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்க, பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம். உன் இருதயத்தை எனக்குத்தான். வாசி முடிச்சு. அந்த 2வது பகுதி ரொம்ப பேருக்கு தெரிகிறதுல வாசிக்கிறது. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நல்ல கவனிங்க, அந்த முழு வசனத்தையும் நான் வைத்து நான் பிரசங்கிக்கப்பேன். கொடுக்கிறவர் அவர் வாங்க மாட்டார். அப்படி என்றால் என்னையும் கொடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார்.
அவருடைய ரட்சிப்பை நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அத்தனை பேரும் ஆமா ரட்சிக்கப்படுகிறான் இல்லையா? ஆமா தானே? ஆமா இல்லவா? அவன் சத்தமா பேசணும்னு ஆமா சொல்ற கூட பயப்படுறீங்க. மண்டையில வந்து கொட்டு போட்டு பயமா இருக்கும். அப்படிதான் சொல்லுது. நான் அதை டிஸ்பியூட் பண்ணல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுகிறான். வேதம் இன்னும் சொல்லுகிறது. அதனால தான் நான் ஒரு காரியத்தை வைத்து மாத்திரம் பேசுகிறதில்லை என்று சொன்னேன். வேறு இடத்துல வாசிங்கன்னா அவர் தேவனுடைய குமாரன் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் என் பாவங்களை சுமந்து விட்டார் என்றும் அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன் என்றும் உன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவை அறிக்கை செய்தாலே ரட்சிக்கப்படுகிறேன். நான் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவர்கள் யாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ஆராதனை பண்றவன் எல்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவர் ஆராதனை பண்ணீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. நான் அதை பத்தி பேசுறேன். அதை நம்புகிறவன், ஆனால் அதை குறித்து நான் பேசல. I want to talk to you about something more than the salvation which you have comprehended in your mind. நீங்கள் ரட்சிப்பை குறித்து உங்களுடைய மனதிலே கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை காட்டிலும் ஒரு மேலான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது தான் பாக்கியம். ரட்சிப்பை வாங்கி இருக்கிறோம். அவர் நம்பினோன்னா எனக்கு ரட்சிப்பு. இட்ஸ் a culmination of your faith. The Bible says உன்னுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஆகையினாலே it is the culmination is because of my faith and God's grace. ரட்சிப்பை வாங்கிக்கிட்டோம். அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த ரட்சிப்பை கரம் நீட்டி என்ன பண்ணிக்கிட்டோம்? வாங்கிக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது தான் பாக்கியம். நீ வாங்கிக் கொண்டே இருக்கிறதை காட்டிலும் நீ கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க பிரியமா. இங்கு அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பை வாங்கின நீ. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். அவன் பாவியாகிய நான் என்றும் நெஞ்சில அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் அப்படியே தன் பாவி என்று சொல்லி அவன் நெஞ்சில அடித்துக் கொண்டிருக்கிறவனை பார்த்து, பரிசேயன் அல்ல ஆயக்காரனே நீதிமானாக திரும்பி போகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியும் வேதம் சொல்லுகிறது. நான் பாவி என்று நான் நினைத்து நான் மன்னிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் நான் நீதிமான். ரட்சிப்படைந்தவன் நீதிமான். கர்த்தருடைய கரத்திலே வாங்கின பட்டங்கள். ஆமாவா இல்லையா? கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஈவ். அதை வாங்கினவர்கள் உன்னுடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல கவனி. வாங்கினவர்கள் கொடுக்கணும். இப்பொழுது எத்தனை ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், எத்தனை பேர் மனம் திரும்பினவர்கள் இருதயத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறாங்க? தலை கீழே தான் கவுந்து போட்டிருப்பீங்க. நல்ல கவனிங்க பிரியமா. ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது அந்த வசனத்தை சொல்றேன். 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்படி என்றால் என்ன சொல்ல நினைக்கிறார்? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ரட்சிப்பை பெற்று நான் என்னுடைய இருதயத்தை அவருடைய கரத்திலே நான் கொடுக்கும் பொழுது அவர் வந்து அந்த இருதயத்திலே வாசம் பண்ணுகிறாராம். நல்ல கவனி. மனுஷன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று சொன்னவர், அவர்
நீ இருதயத்தை நீ கொடுக்கும் பொழுது நீ வாங்கிக்கிற எல்லாம் வாங்கிட்டு பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிற, போக முடியாது பிரியமானவர்களே. வாங்கி இருக்கிற நீங்கள், நீதிமானாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அவரிடத்துல கொடுக்கணும். நான் இருதயத்தை பத்தி நான் பேச விரும்பல, நிறைய சத்தியத்தை கேட்டிருக்கீங்க. அவர் அந்த கொடுக்கிற அந்த இருதயத்தை, கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போட்டு அவர் சதையான இருதயத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நவமான இருதயத்தையும் நவமான ஆவியையும் அவர் உனக்கு கட்டளை கொடுப்பார். அந்த நவமான இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை தான் அநேக கிறிஸ்தவர்கள் ருசிக்கலை. ரட்சிக்கப்பட்டோம் என்று காலரை தூக்கிக் கொள்ளுகிற விசுவாசிகளும் அந்த அற்புதத்தை அவர்கள் என்ன பண்ணல, இன்னும் ருசிக்கல. ஏனென்றால் அந்த ஞானி எழுதுகிறான், உன் இருதயத்தை அவரிடத்தில் என்ன கொடுக்கணுமா தா, அப்பொழுது நீ கர்த்தருடைய வழியை தான் நீ நோக்கி பார்ப்ப. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ரட்சிப்பு அடைந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய வழிகள் யாருடைய வழியா இருக்கணும்? ஆமா, இப்ப அப்படியா இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நான் இருதயத்தை கொடுத்தா அவர் இருதயத்தை சுத்திகரித்து அல்லது புதிய இருதயத்தை கொடுத்து அதில் வாசம் பண்ணி என் கண்களை தெளிவாக்கி, என் கண்கள் அவருடைய வழியை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கும். ஆகையினால் தான் இன்னைக்கு சொன்னேன், இருதயத்தை கொடுக்காதவர்கள் ரட்சிப்படைந்தேன்னு சொல்லியிருப்பாங்க, ஞானஸ்நானம் கூட எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவார்களா இருக்கும், அபிஷேகமும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவார்களா இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கல. ஏனென்றால் அவர்களுடைய வழி கர்த்தருடைய வழியாக இல்லை. இதை மனதில் கொள்ளுங்க. நான் ஆகையினால் தான் நான் சொன்னேன், கடன் வாங்குறவன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு நீ கடன் வாங்குறவன கர்த்தர் அமர்த்த மாட்டார். நீ கர்த்தருடைய வழிக்கு அல்லேலூயா சொல்லுமா. நீ செய்ய போற காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு அவருடைய வழியை அறிந்து செய்கிறவனாக காணப்படணும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை அவங்களும் நல்ல ரட்சிப்படைந்தவர்கள் தான் சொல்லுவாங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான், ஆண்டவரை பிரியப்படுத்துறவங்க சொல்லுவாங்களா. ஆனால் திருமணம் என்று ஒரு காரியம் வரும்பொழுது என்ன நடக்குது? தங்களுடைய வழியை நோக்கி பார்க்கிறாங்க, கர்த்தருடைய வழியை நோக்கி பார்க்கிறது இல்லை. ஆனால் என் இருதயத்தை நான் அவர் கரத்தில் கொடுத்தா கர்த்தர் என் இருதயத்தில் வாசம் பண்ணி என் கண்களை தெளிவாக்கி அவருடைய வழியையே நோக்கி பார்க்குமா. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். என் இருதயத்தை அவருடைய கரத்திலே நான் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரை உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு நான் கடந்து போகட்டும். லோத்துவை குறித்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நீதிமானாகிய லோத். அந்த ஆயக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாக திரும்பி போனான். ஆனால் இந்த நீதிமானுடைய வழியை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அப்படி என்றால் அந்த லோத்து தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்திருக்க மாட்டான். அவன் நீதிமான் என்று சொல்லுகிறபடியினாலே நீங்க அவனுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுடைய நீதிமான் என்று எழுதியிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில 2 பாகத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு பெரிய சர்ச்சை உண்டாச்சு. உங்களுக்கு வேதம் தெரிஞ்சனால ஐ எம் ஜஸ்ட் ஜம்பிங். 2 பேத்துக்கு சர்ச்சை. ஏன்னா இவனும் பெருகிட்டே இருக்கிறான், ஆபிரகாமும் பெருகிட்டே இருக்கான். அவனுக்கு ஆடு மாடு நிறைய போயிடுச்சு, இவனுக்கு ஆடு மாடு போயிடுச்சு. எல்லாத்துக்குள்ளயும் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே இதுல இருக்க முடியல. அப்போ ஆபிரகாம் லோத்துட்ட சொல்றான், நீ இடது பக்கமா போனா வலது பக்கமா போ, நீ முன்னாடி போனா நான் என்ன பண்றேன் பின்னாடி போறேன். அப்ப இந்த நீதிமானாகிய லோத்து அவன் கர்த்தருடைய கரத்தில் தன்னுடைய இருதயத்தை கொடுத்திருப்பான் என்றால் அவன் கர்த்தருடைய வழியை தானே நோக்கி இருக்கணும். அவன் ஏறிட்டு பார்க்கிறான், செழிப்பாடு ஒரு இடத்தை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது என்று அவன் எங்க போயிடுறான்?
வாங்குகிறவன் எப்பொழுதும் அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய நீதியையே பார்த்துக் கொண்டிருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நீதியை அவனால பார்க்க முடியாது. கர்த்தருடைய வழியை தான் நினைத்ததையே செய்ய நினைப்பவன். அவனும் அந்த லோத்தும் தான் நினைத்ததையே செய்ய விரும்புகிறான். அது அவனுடைய பழைய வாழ்க்கை. சரி, அவன் நீதிமானாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்த வாழ்க்கையில அவனுடைய சுவாபம். சரி, அங்கு சோதோம் குமார பட்டணத்துக்கு போயிட்டான். அங்கே தன்னுடைய நீதியை அவன் மனதில் வைத்துக் கொண்டு அந்த வீட்டுக்கு வெளியே நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவன் இருதயத்தில் என்ன பண்ணப்படுது? பாதிக்கப்படுகிறான். வெளியே நடக்கிற அநீதியான காரியத்தை அவனால பார்க்க முடியல. நல்லா கவனிங்க பிரியமான. ஆனால் நீங்க அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சோதோம் குமார அழிக்கிறதுக்கு அவர் 2 தூதர்களை அனுப்பிட்டார். அப்போ ஆபிரகாம் அவர் கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? 45 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? அவன் பேரம் பேசிக்கிட்டே நிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. கடைசியில 10 நீதிமான் இருந்தா நீங்க சோதோம் குமாரவை அழிப்பீங்களான்னு கேட்கிறான். அப்ப அவனுடைய நம்பிக்கை என்ன? இந்த நீதிமானாகிய லோத்து அங்கு ஒரு 10 நீதிமானையாவது அவன் என்ன பண்ணிருப்பான்? உண்டாக்கி இருப்பான். ஒரு நீதிமான் இன்னொரு நீதிமானை உருவாக்க முடியும். இது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிரியமா. ஆனால் அவன் வாழ்நாளிலே அந்த சோதோம் குமார பட்டணத்தில் இருந்த நாட்களிலே அவன் 10 நீதிமான்களை கூட அவனால் என்ன பண்ண முடியல. அவன் இருதயம் பாதிக்கப்பட்டுச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, அவன் தன்னுடைய நீதியையே அவன் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். கர்த்தருடைய நீதியை பார்க்காதபடியினாலே கர்த்தருடைய நீதியை குறித்து மற்றவர்கள்ட்ட என்ன பண்ண முடியல, சொல்ல முடியும். தன்னுடைய நீதிதான் அவனுக்கு. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் விசுவாசின்னு சொல்றவன், நல்ல கவனிங்க பிரியமா, ரட்சிப்படைந்தவன் சொல்றவன், மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் சொல்றவன் என்ன பண்றானா, தன்னுடைய நீதியவே அவன் ஸ்தாபிக்க விரும்புகிறான். அவன் கர்த்தருடைய நீதியை அறியாதவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பவுலடியார் எழுதியிருக்கிறார். இவன் தன்னுடைய நீதியையே அங்கு நிலைநாட்ட விரும்பினபடியினாலே கர்த்தருடைய நீதியை சொல்லி மற்றவர்களை நீதிமானாக்க முடியவில்லை. கர்த்தர் அவனை ரட்சிக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க. அப்படிப்பட்டவனை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். தூதர்களை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்து தேவன் அந்த தூதர்கள் வாயிலாக, நல்ல கவனிங்க, ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி, தூதர் வாயிலாக ஆண்டவர் ஒரு காரியத்தை அவன்கிட்ட சொல்றார். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு நீ திரும்பி பார்க்காமல் என்ன பண்ணு, ஓடு. ஒரு மலையை பார்த்து மலையை காண்பித்து அந்த இடத்து அந்த மலை தேசத்துக்கு நீ போ, எங்கும் சமபூமியில என்ன எங்கேயும் நிக்காது என்று சொல்லுகிறார். நீ மலையில ஏறிப்போன்னு ஆண்டவர் சொன்னா, இவன் மலையில ஏறுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு பலம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இவன் என்ன சொல்றான், அப்படி அல்ல, அப்படி அல்ல. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. லூக்கா 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அதே மாதிரி சொன்ன ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இவன் நீதிமானாகிய லோத்து சொல்லுகிற வார்த்தை இது. அங்கு ஒரு பாவியான மனுஷன், நரகத்திலே கடக்கிற ஒரு மனுஷன், பெரும் ஒரு ஐஸ்வர்யவான் சொல்றான். அவன் சொல்றான், லாசருவை உயிரோட நீங்க அனுப்புனீங்கன்னா என் 5 பேர் என்ன பண்ணிடுவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறாரு, இல்ல அப்படி அல்ல, மோசே தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது, அதை அவர்கள் கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படட்டும், இவன் போய் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன பதில் சொல்றான், நோ ஃபாதர் ஏப்ரஹாம், அப்படி அல்ல ஏப்ரஹாம். உன்னுடைய பழைய சுவாபம் கர்த்தருடைய நீதியை எதிர்த்து நிற்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய நீதியை தான் நிலைநிறுத்த சொல்லும். அப்படியல்ல ஆண்டவரே. அப்ப அவனே ஒரு சேவார் என்கிற ஒரு கிராமத்துக்கு போறான். கொஞ்ச நாள் தான் அங்க இருக்க முடிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் அந்த சேவார் கிராமத்திலிருந்து அவன் புறப்பட்டு ஒரு மலைக்குள்ளே போகிறான். மலையில ஏறி போகிறான். அது தேவன் காண்பித்த மலையாக இருக்காது. அவனே ஒரு மலையை தெரிந்து கொண்டு அந்த மலையில ஏறுகிறான். அந்த மலையில ஒரு சிங்க கெபிக்குள்ளே அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனும் 2 குமாரத்திகளும். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அந்த சிங்க கெபியில இருக்கும் பொழுது மோவாபியர்களையும் அமலேக்கியர்களையும் இந்த 2 சபிக்கப்பட்ட ஜாதிகளை தன்னுடைய பிள்ளைகளோடு மகளோடு கூட சேர்ந்து அவள் உருவாக்குகிறான். நல்ல கவனிங்க. அப்படியல்ல ஆண்டவரே. நோ ஃபாதர் ஏப்ரஹாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, முதலாவது அவனுடைய பழைய சுவாபம் என்ன? செழிப்பா இருக்கிற சோதோம் குமாராவுக்கு போனான். அந்த பழைய சுவாபம் அவன் நீதிமானாக கூட இருக்கும் பொழுது அந்த பழைய சுவாபம் என்ன பண்ணல? இப்ப புரியுதா உங்களுக்கு? நீதிமான் என்று. அப்போ நீதிமான் என்று சொல்லப்படுகிறவனும் கூட உன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு மனிதனை காண்பித்துக் கொடுக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. 2 சப்ஜெக்டே நான் சால்வேஷனை பத்தி, சம்திங் பியாண்ட் த சால்வேஷனை பத்தி நான் பேசுகிறேன். அங்கு சகை என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில சக ஆயக்காரர்கள் இயேசுவை பார்த்து அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோம். அவர்களை கூர்ந்து பார்க்கிறான். என்னுடைய வாழ்க்கையும் அப்படி மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் அவன் ஓடி வருகிறான். ஒரு காட்டுத்தீ மரத்து மேலே ஏறி அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு அந்த இடத்துல வந்து நிற்கிறார். சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் சொல்லாதீங்க, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். கடைசி அதுக்கப்புறம் சொல்ற, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்படி என்று சொன்ன உடனே அவன் தன் இருதயத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்துட்டான். நல்ல கவனிங்க பிரியமா. உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே ரட்சிப்பின் அந்த சுவிசேஷம் கேட்ட மாத்திரத்தில் அவன் தன் இருதயத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்துட்டான். உடனடியாகவே இயேசு அவனுக்குள் வருகிறார். அவனுடைய இருதயத்துக்குள்ளே வந்து அவனுடைய கண்களை தெளிவாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஞானி சொன்ன வார்த்தை. ஆண்டவர் கூட இருதயத்தை கொடுத்துட்டால் அவர் வழியை தான் உன்னுடைய கண்கள் நோக்கி பார்க்கும். கர்த்தர் அவனை என் வீட்டிற்குள்ளே தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் இருதயத்தை எடுத்து கொடுத்துட்டான். கர்த்தர் அந்த இருதயத்துக்குள்ளே வந்தார். அவனுடைய கண்களை தெளிவு பண்ணினார். அவன் கர்த்தருடைய வழியை நோக்கி பார்த்தான். இதுவரைக்கும் கொடுத்து பார்க்காதவன் கொடுக்கிறதை குறித்து அறியவே இல்லை. அவன் சொல்றான், ஆண்டவர் இருதயத்துக்குள்ள வந்த உடனே, ஆண்டவரே என்னுடைய சொத்துல நான் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வழி. அவர் வந்து வாசம் பண்ணினால் உன்னுடைய கண்கள் அவருடைய வழியை தான் நோக்கும். உன்னுடைய வழியை நோக்காது. கடனை வாங்கி இந்த சமாளிச்சிடலாம் சொல்லாது. கர்த்தரை நோக்கி பார்க்கும். கர்த்தரை தான் நோக்கி பார்க்கும். அவருடைய வழியிலே தான் நான் செல்ல விரும்புவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. கர்த்தருக்கு நீ வாங்குறவனுடைய இருதயத்தை நான் குறித்து பேசினேன். கொடுக்கிற இருதயத்தை குறித்து நான் பேசினேன். இருதயத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து பாருங்கள். ரட்சிப்பை வாங்கிக் கொள்கிறோம் கிருபையினால். ஆனால் இருதயத்தை நீங்கள் கொடுங்கள். அதிலே வந்து அவர் வாசம், மனுஷன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணப்பட்டார். என்னுடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். என் இருதயத்திலே வாசம் பண்ணி என் கண்களை தெளிவாக்கி என்னுடைய கண்கள் அவருடைய சித்தத்தையே தான் பார்க்கும். அல்லேலூயா சொல்லுமா?
அவருடைய வழியை தான் நோக்கி பார்க்கும். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஜனங்களோடு நான் பேசுகிறேன். நான் விக்கிர ஆராதனை பண்ணுகிறவர்கிட்ட பேசல, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் தான் நான் பேசுகிறேன். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் கரையோரமாய் வருகிறார். அநேக நாட்கள் இதை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்ற அந்த தலைப்பிலே இந்த பகுதியை நான் தியானிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அந்த கடற்கரையில வரும்பொழுது அவர் 2 படகை பார்க்கிறார். அவர் 2 படகிலே ஒன்று பேதுருடைய படகு என்று அவர் உள்ளம் சொல்லுகிறது. நேர அந்த பேதுருனுடைய படகு பக்கத்திலே போகிறார். எனக்கு இந்த படகு வேண்டும் என்று கேட்டிருப்பாரா? சொல்லுங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பேதுருடைய படகு என்று தெரிஞ்சிட்டு 2 படகுல இவர் பேதுருடைய படகுக்கு போய் அவர்கிட்ட கேட்டார்னு எழுதப்படல. அப்போ அவன் கேட்காமலே தன்னுடைய படகை கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கவனிங்க பிரியமானங்களே. நான் வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் கேட்கல அந்த படகு, அவன் கொடுக்கிறான். அப்ப ஆண்டவர் கொஞ்சம் தண்ணீருக்குள்ள தள்ளி விடுங்கிறார். அதுல உட்கார்ந்து பிரசங்கிக்கிறார். அப்ப திரளான ஜனங்கள் இந்த கடற்கரையில இருக்கிறாங்க. அவர் பிரசங்கித்து முடித்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷமாய் திரும்பி போகிறார்கள். நல்ல கவனி. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நான் அந்த பகுதியை வைத்து மாத்திரம் பேசவில்லை, நான் வேதத்தை வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். பிலிப்பு என்கிறவன் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியா பட்டணத்தில் அவன் ஊழியம் செய்யும் பொழுது அவர் சப்பானியர்கள் எழுந்தாங்க, குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், பிசாசுகள் நடுங்கி ஓடுனது. 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப இயேசு அந்த படகில் அமர்ந்து அவர் பிரசங்கித்த பொழுது அநேக அற்புதங்கள் நடந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் எழுதப்படுமா என்றால் இந்த உலகம் கொள்ளாது, அதனால தான் எழுதப்படல. அவர்கள் சந்தோஷமாய் அவர்கள் திரும்பி போய்ப்பாங்க. நான் நினைக்கிறேன், அந்த காட்சியை நான் பல தடவை என் ஆவியில நான் கண்டிருக்கிறேன். அப்பொழுது பேதுருவுடைய முகம் முதல்ல சேடா இருந்துச்சு. அவனுடைய இருதயம் துக்கமாய்த்தான் இருந்திருக்கணும். ஆனால் இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய முகம் என்ன பண்ணுச்சு? பிரகாசம் அடைந்திருந்தது. ஆனால் அந்த முக பிரகாசம் என்பது அவனுடைய இருதயத்துக்கு இன்னும் பாய்ந்து போகல. அவன் இருதயம் இன்னும் என்ன பண்ணிருக்கு? துக்கமாய்த்தான் இருந்தது. ஏன் துக்கம்? இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டான். அவனுடைய மூளை அறிவை வைத்து அவன் பிரயாசப்பட்டான். அவனுடைய அனுபவத்தின் ரீதியாய் கிடைத்த அந்த அறிவை கொண்டு அவன் பிரயாசப்பட்டான். அவனுக்கு ஒரு மீன் ஆகப்படல. ஆகையினாலே அவனுடைய இருதயம் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது நான் ஆண்டவரை குறித்து பேசுகிறேன். அவர் வாங்குகிறவர் அல்ல, கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது அவன் பேதுருவிடத்தில் சொல்கிறார், நல்ல கவனிங்க, அவனுடைய பழைய சுவாபம் எப்படி அந்த இன்ஸ்டன்டேனியஸ்ல மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ வலையை ஆழத்திலே போடு, படகை ஆழத்துக்கு கொண்டு போய் போடு என்று சொல்கிறார். அப்பொழுது அவனுடைய பழைய நிலைமை என்ன? ஆண்டவரே, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேனே, ஒன்னும் கிடைக்கலையே. அதுதானே அவனுடைய பழைய சுவாபம். என் அறிவை வைத்து நான் முயற்சி பண்ணேன், என்னுடைய ஞானம் எல்லாம் அதுல போட்டு நான் முயற்சி பண்ணேன், கிடைக்கல. அந்த பழைய சுவாபம் அப்பவே எபேசியர்ல சொல்றபடி பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அவன் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு அப்செக்ஷன் இல்லை. போய் மீன் பிடிக்கிறாங்க. வலை கிழியத்தக்கதாய் அவர்களுக்கு மீன் கிடைக்குது. 2 படகுகளையும் கர்த்தர் நிரப்புகிறார்.
இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பேதுரு தான் தன்னுடைய படகை கர்த்தரிடத்திலே கொடுத்தான். அடுத்தவன் படகை கர்த்தருக்கு கொடுக்க, அடுத்த படகு பேதுருடையதுன்னு எழுதல. ஆகையினாலே தைரியமாய் சொல்லுகிறேன், அடுத்த படகு வேற ஏதோ ஒரு மனுஷனுடைய, அவனுடைய சகோதரனுடைய படகா இருக்கலாம், அல்லது அவனுடைய இனத்தானுடைய படகா இருக்கும். அப்போ அந்த படகையும் கர்த்தர் ஏன் நிரப்பி கொடுத்தார்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த படகை கர்த்தர் பயன்படுத்தல. கர்த்தர் தன் ஊழியத்திற்கென்று அந்த படகை எடுத்து பயன்படுத்தல, தனக்கென்று பயன்படுத்தல. ஆனாலும் கர்த்தர் அந்த படகை ஏன் நிரப்பி கொடுத்தார்? எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரோ? அதான் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரோ? அப்படின்னா எல்லாரும் மாடி 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 கட்டிட்டே போகணுமே. பேதுரு தன் படகை கர்த்தருக்கென்று கொடுத்தான், கர்த்தர் அடுத்த படகையை நிரப்பினார். இன்றைக்கு உன் இருதயத்தை கர்த்தரிடத்துக்கு கொடுத்து பார், கர்த்தர் உன் கணவனை ரட்சிப்பார். அதான் நீங்க உங்க படகை அநேகரிடத்துல பேதுருடைய படகு போல இருக்கிறது. பெரிய எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்திருப்போம் நம்ம. ஆனால் எதிர்பார்ப்பு ஒன்னும் நடக்கல, பிரச்சனை தான் இருக்கு. ஒரு சிலர் வியாபாரத்தை பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஆரம்பித்திருப்பாங்க. ஆனா அந்த வருஷம் முடியும் பொழுது என்ன இல்ல, லாபம் இல்ல. கண்ணீரோடு கூட விதைச்சிருப்பாங்க, இன்னும் கண்ணீரோடு கூட தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கெம்பீரத்தோட அறுக்கல. அதுதான் பேதுருடைய படகு, அதுதான் உன்னுடைய படகு. இன்றைக்கு உன்னுடைய படகை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் தன்னுடைய ஞானத்தின்படி அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். இப்பொழுது ஒரு புதிய ஞானம் அவனுக்கு தென்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அந்த பழைய ஞானத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த புதிய ஞானத்தின்படி அவன் செய்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வேடிக்கையா ஒரு காரியத்தை சொல்லட்டும். நீதிமொழிகள் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 24 இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனை ஞானவான் ஆண்ட சாலமோன் எழுதல. அங்கு மகா ஞானம் உள்ள 4 ஜந்துக்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். 4 ஜந்துக்களை குறித்து அவர் சொல்லுகிறார், மகா ஞானம் உள்ளது. அந்த மகா ஞானம் உள்ள ஜந்துக்களில அவர் ஒரு ஜந்தை மட்டும் அழகாக டிஸ்கிரைப் பண்றாரு. அரசர் மாளிகையில இருக்கிற சிலந்தி பூச்சி. எனக்கு அன்புக்குரியவர்களே, அது என்ன அரசர் மாளிகையில இருக்கிற சிலந்தி பூச்சி? சிலந்தி பூச்சி எங்க வேணாலும், கோயிலே சிலந்தி கூடு கட்டுது. நாங்க எல்லாம் போன திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு ஜெபோட்டுக்கு போனாங்க, என்ன இருக்கும் ஒட்டுறதா. அப்போ அரசர் மாளிகையில ஒற்றைய வர விடுவாங்களா? சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒருத்தன் கிளீன் பண்ணுவான், ஷிப்ட் போட்டு அடுத்தவன் அன்னைக்கு அப்புறம் கிளீன் பண்ணுவான். அவன் வந்து அந்த 8 hour ஷிப்டுக்குள்ள என்ன ஆயிருக்கும், அது திருப்பி அந்த சிலந்தி பூச்சி அது வலை பின்னி இருக்கும். அடுத்தவன் வந்து என்ன பண்ணிடுவான், அது சோர்ந்து போகுதா? எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுல சில வழிக்கு ஒற்றை வந்துருது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒற்றை நம்ம அடிக்க மாட்டோம், வேலைக்காரியை அடிக்க சொல்லுவோம். ஒற்றை அடின்னு சொல்லிடுவோம். அவ நாய்க்கு ஏவுமா, நாய் வாழை ஏவுமா, கடைசியில என்ன ஆகும்? ஒற்றை இருந்துட்டு தான் இருக்கும். ஆகையினால்தான் நம்மளுக்கு ஞானமே இல்லை, சிலந்தி பூச்சிக்கு தான் ஞானம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒன்றை மனதில் வைத்து, உங்களுடைய ஞானத்தின்படி அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், உங்களுடைய ஞானத்தின்படி அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகளின் முடிவும் கர்த்தர் உன்னை குறித்த நினைவும் என்ன ஆகுமா?
அப்போ கர்த்தருடைய ஞானத்துக்கு உங்க ஞானத்தை நீங்க கொடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருடைய ஞானத்தை என்ன பண்ணுங்க, வாங்கி கொடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. உங்க ஞானத்தை கொடுத்துட்டு கர்த்தருடைய ஞானத்தை வாங்கி கொடுங்க. மூன்றாவதாக மார்க் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 6:38. உங்களுக்கு எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் வெகு நேரம் பிரசங்கிக்கிறார். பிரயோஜனமானவைகளை இந்த ஜனங்களிடத்தில் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் வெகு நேரம் அவர் உபதேசம் பண்ணுகிறார். வெகு நேரம் என்று சொல்லுகிறது, ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை கேட்ட ஜனங்கள், அப்பொழுது சீசர்கள் வந்து சொல்றாங்க, இருட்டாயிடுச்சு, சீக்கிரமா அவங்களை ஜனங்களை அனுப்பிடுங்க, பக்கத்து கிராமத்துல போய் அவங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. நல்ல கவனிங்க பிரியமா, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. அப்போ அவங்க சீஷர்கள் எல்லாம் ஏதோ சாக்கு போக்கு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்க போய் பாருங்கள். 38வது வசனத்தில் நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு அநேக வீட்டுல கணவன்மார், நான் வெளியே போறேன், எனக்கு ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னா மனைவிமார்கள் என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே இல்லைன்னு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றேன். போய் பாருங்களேன். உங்க பழைய ஹேண்ட்பேக்ல போய் தேடினீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். இல்ல, போய் பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடியே இல்லைன்னு சொல்றீங்களே. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், போய் பாருங்கள். போய் பார்த்தாங்க. அங்க ஒரு சின்ன பையன் 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறான். இந்த சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை கொடுத்ததை பத்தி உலகம் பூரா பேசப்படுது. ஆமா தானே? ஆசீர்வாதம் டிவி எடுத்தீங்கன்னா அது உலகம் பூரா அந்த டிவியில இருந்து போகுது. 5 அப்பம் 2 மீன். ஆனா ஆண்டவர் உலகம் பூரா ஒண்ணு பரவி போகுன்னு சொன்னாரு. அதை பத்தி ஒரு வய பேசுறது இல்லை. பரிமள தைலம் பூசினதை பத்தி உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் சொல்லப்பட அதை பத்தி ஒரு வயலும் பேசுறது இல்லை. இந்த 5 மீன் 5 அப்பம் 2 மீனை பத்தி உலகம் முழுவதும் பேசுறாங்க. என்ன கண்புக்குரியவர்களே, என்ன செய்தார்? இதை கவனிங்க. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன பண்ணார் அவர்? மல்டிப்ளைட். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லட்டும், God is a God of creation. அவர் எல்லாவற்றையும் படைக்கிறவர். ஆனால் எல்லாவற்றையும் படைத்து முடித்து விட்டவர். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐ எம் நாட் அண்டர்மைனிங் காட்ஸ் கிரியேட்டிவ் கெப்பாசிட்டி. ஆண்டவர் அவரால் இனிமேல் உருவாக்க முடியாது என்று டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் எல்லாவற்றையும் என்ன செய்துட்டாரு? அவர் செய்து முடித்து விட்டார். He has created. எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்து பாருங்க. 1942ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி அவருடைய திட்டத்தின்படி நான் பிறக்கணும், பிறந்துட்டேன். எல்லாமே அவர் செய்து முடித்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் புதுசா ஒரு அன்னைக்கு வேற ஒருத்தன் பிறந்திருப்பான், இல்ல ரெட்ட குழந்தையா பிறந்திருக்கும். இல்ல இல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் செய்து உருவாக்கி விட்டுட்டார். கொடுத்துட்டு மனுஷன் கையில அதை கொடுத்துட்டு go and multiply, அதை பெருக்குங்க என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தர் கொடுத்ததை அவர் கையில வாங்கி அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அதை பெரிதாக்கி கொடுக்கிறார். கரந்தட்டி ஆண்டவர். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் வாங்குகிறதை கர்த்தர் கரத்திலே கொடுத்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. இவர்கள் போய் 5 அப்பம் 2 மீனை வாங்கிட்டு வந்தாங்க பசங்கிட்ட. அதை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறாங்க. கர்த்தர் மல்டிப்ளைட் இட். கல்யாணம் பண்ணும்போது நானே என் மனைவி பெண் பிள்ளை பிறந்தா. அந்த காலத்துல பெண் பிள்ளை பிறந்தோன்னா அந்த காலத்துல இப்பெல்லாம் ரொம்ப அது கஷ்டமே தெரியறது இல்லை. அப்போ அந்த பெண் பிள்ளைக்கு கிளாக்ஸோ டின்னு தான் வாங்கணும். அப்போ இந்த கிளாக்ஸோ டின்னு வந்து கடையில போய் கேட்டோம்னா பயங்கர
தெரியல, பெரியவங்களுக்கு தெரியும், சின்னவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா எல்லாம் பிளாக்ல வித்துட்டு இருப்பான், வாங்கவே முடியாது. அது ஒரு 100 ரூபான்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், 200 ரூபாய்க்கு விற்பான். அதனால கிளாக்ஸோ கம்பெனியில போய் நான் நின்று அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வருவேன். அந்த மாதத்துக்குரிய கிளாக்ஸோ டின் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ சம்பளமும் குறைந்தது. அந்த கிளாக்ஸோ டின் 4 டின் வாங்கிட்டு வந்தா என் சம்பளத்துல பாதி போயிடும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், எனக்கு கொடுத்த வேலையிலே என்னுடைய நிர்வாகத்தை பெருக்கி கொடுத்தார். கரந்தட்டி ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வேலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கல. நான் வேலை பார்க்கிற இடத்துல கர்த்தர் என்னுடைய நிர்வாகத்தை பெருக்கி கொடுத்தார். வசந்த் பிறந்தான், இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருக்கி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. ராஜா பிறந்தான், அதுக்கப்புறமும் என்னுடைய நிர்வாகத்தை ஆண்டவர் எனக்கு புதிய வேலையை கொடுக்கல. இப்பதான் எல்லாரும் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு ஓடி போயிடும். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆன்சர் ஃபார் தி செக்குலர் பிலீஃப். இன்னைக்கு 10 லட்சம் இன்னொரு வேலைக்கு, இந்த பொம்பளை வேண்டாம்னா இன்னொரு பொம்பளை. அமெரிக்காவில் அப்படிதான் பண்ணுவானா, 3 பேர் 4 பேர் அவங்க மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணுவானா. ஒரு ஆக்டிவிஸ்ட் குரூப் போய் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க எல்லாரும் 3 தடவை 4 தடவை கல்யாணம் பண்ணவன் எல்லாம் என்ன சொல்றான்னா, இந்த முதல்ல கல்யாணம் பண்ணவன்ல அதுதான் நல்லது அப்படின்னு. நான் அந்த கம்பெனியிலே நான் இருந்திருந்தேன்னா பரவாயில்லையே நினைப்பாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பெருக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி தம்பி படிக்கும் போது, அப்பெல்லாம் என் மகா படிக்கும் போது காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கம்மி தான், சரிதானா? அப்ப என் மகன் பிஎஸ்சி படிக்கிற வரைக்கும் கேபிடேஷன் ஃபீ கிடையாது. ஆனா எம்சிஏ படிக்கும் போது என்ன பண்ணிட்டானுங்க, கேபிடேஷன் ஃபீ கொடுக்கணும்னு சொல்லிட்டான் பச்சை பாஸ் காலேஜ். அதை கொடுக்க கர்த்தர் எனக்கு நிர்வாகத்தை கொடுத்தார். நான் கடன் வாங்கலையே, கடன் வாங்கலையே. கடைசி மகனுக்கு அவனுக்கு பிஎஸ்சி போய் சேர்க்கறதுக்கே அவனுக்கு என்ன கொடுக்கணும், டொனேஷன் கொடுக்கணும். கர்த்தர் எனக்கு நிர்வாகத்தை அதிகரித்து கொடுத்தாரு. மல்டிப்ளைட். இதை நம்புங்க பிரியமான. கர்த்தருடைய கரத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய கரத்துல அவருடைய கரத்திலிருந்து வாங்கினதை அவரிடத்திலே நம்ம கொடுத்துட்டோம்னா, கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் அதை பெருக்கி கொடுக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் காட்டி கொடுக்கப்படுகிற இந்த ராத்திரிக்கு முந்தின இரவு பஸ்கா ஆசரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சீஷர்களோடு கூட பஸ்கா விருந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் பஸ்காவை ஆசரிப்பதற்கு எந்த இடத்தை நாங்க போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளங்களை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த மனுஷனிடத்துல இது போதகருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கன்னு சொல்லல. அல்லேலூயா சொல்லுமா. அவர் கேட்கல, அவர் கேட்கல. நல்லா கவனிங்க. இந்த மார்க் சுவிசேஷத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எந்த வீட்டிற்கு பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு, 14வது வசனம், என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று, தகுதியான இடம் நீங்க கொடுங்கன்னு கேட்டாங்களா? ஆண்டவர் கேட்டாரா? அவர் வாங்குகிறவர் அல்ல, கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுமா. எங்கே என்று போதகருக்கு அதை ஆயத்தம் பண்ண வேண்டும், அது எந்த இடத்துல ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்க சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மனுஷன் கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட அந்த மேலறையை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறான். கருந்தட்டி ஆண்டவருக்கு. அவர் வாங்கிக் கொள்கிறவர் அல்ல. நான் இதை கொண்டுதான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் அந்த அறையை எனக்கு போதகருக்கு வேண்டும், அவருக்கு கொடு என்று அவர் சொல்லி அனுப்பல.
எந்த இடத்துல இது எங்கே என்று அவனிடத்துல கேட்க சொல்லுகிறார். கொடு என்று சொல்லல. நல்ல அதை வாசித்து பாருங்க பிரியமான. புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான் கேட்டார். போய் அந்த இடத்தை கொடுன்னு கேளுன்னு சொல்லல அவர். அப்போ அந்த இடத்தை கொடுக்கிறான். அந்த இடம் அன்னைக்கு அந்த மனுஷன் கொடுக்கலன்னா நான் யோசித்து பார்க்கிறேன், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. ஏனென்றால் தாழ்மையை குறித்து அந்த இடத்துல கர்த்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. வேற எங்கேயும் அவர் தாழ்மையை குறித்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல. அவர் குனிந்து சீசருடைய கால்களை கழுவிட்டு சொல்றார், இதே நீங்க போய் செய்யுங்க என்று தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அந்த வியாழன் இரவில அவர் அதை அந்த பெரிய முக்கியமான ஒரு காரியம் என்று பவுலடியார் அந்த நாளிலே இந்த ராப்போஜனம் என்ற அன்னைக்கு அந்த இடத்துல இல்ல. அரேபி தேசத்திலே 3 வருஷங்கள் அங்கே தங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஒருவரே அந்த ராப்போஜனம் எப்படி கொடுக்கப்பட்டது என்பதை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அதை செய்தும் காண்பித்திருப்பார். கருந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அப்படிதான் நினைக்கிறேன். என்னென்றால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், காட்டிக் கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று. இன்னைக்கு நான் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. அப்போ அந்த பஸ்கா நாளிலே அந்த ஆள் அந்த இடத்தை கொடுக்கலன்னா இன்றைக்கு நம்ம ராப்போஜனம் வாங்குகிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. அது ஆலயத்தில் ஒரு பாரம்பரியமாக வந்திருக்குமா என்பதே தெரியும். அவன் அன்றைக்கு அந்த வீட்டை திறந்து கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். எனக்கு அன்புக்குரியவர்களே, மேரியும் மரியாளும் யோசேப்பும், மரியாள் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாள். அவளுக்கு பிள்ளை பெற வேண்டும் என்று ஒரு இடத்தை தேடிக்கொண்டு வருகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது ஒரு சத்திரத்தில் வந்து இடத்தை கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த சத்திரக்காரன் என்ன பண்ணல, கர்த்தருக்கென்று அந்த இடத்தை கொடுக்கல. அவருக்கென்று ஒரு மாட்டு தொழுவம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். சத்திரம் கொடுக்கப்படல, மாட்டு தொழுவம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த மாட்டு தொழுவம் ஒரு பெரிய ஆலயமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் அங்கு அந்த சத்திரம் எங்கே போனதுன்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவருக்கு கொடுக்கப்படாத அந்த இடம் எங்க போச்சுன்னே தெரியாது. நீங்க ஆண்டவரிடத்துல கொடுத்து பாருங்க, உங்களால் பெற்று மீள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. நான் இன்னைக்கு சொல்றேன் பெரியமா, பேதுருடைய வாழ்க்கையை வச்சு சொல்றேன். ஆண்டவர்கிட்ட அந்த படகை கொடுத்தபடினால அவன் பெற்றுக்கொண்டு அவன் மீள முடியல. வலைகள் கிழியத்தக்கதாக அதை இழுக்க முடியாமல் இழுத்து கொண்டு வராங்க. 2 படகுகள் நிரம்புகிறது. கொடுத்துப்பார், வாங்குகிறதை பார்க்கலாம். அதனால் தான் பவுலடியார் சொல்கிறார், உங்களை ஜீவ பலியாக கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. பொருளை மாத்திரம் கர்த்தர் வாங்குகிறவர் அல்ல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அங்க போய் உண்டியல்ல காசை போட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்காதீங்க. ஊழியத்துக்கு நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்காதீங்க. தயவு செய்து நினைக்காதீங்க. கர்த்தர் விரும்புகிறது அவர் வந்து வாசம் பண்ணும்படியாய், உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்திலே கொடுத்து பாருங்கள். அவர் வந்து வாசம் பண்ணி கர்த்தருடைய வழியை நோக்கும்படியாய் உன்னுடைய கண்களை தெளிவாக்குவார். எங்கேயும் நீங்க போய் கர்த்தருடைய வழியை நீங்க அறிய வேண்டாம். கர்த்தர் உன் இருதயத்திலே வாசம் பண்ணி உனக்கே அவருடைய வழியை காண்பிப்பார். அவரே உனக்கு உன்னுடைய சித்தத்தை, கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா. வழங்கல் படி